ஹலோ கைஸ், எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வர்தமான் மோட்டார்ஸ் நம்ம ஷோரூம் இருக்குல்ல, பைக் வாங்கின ஷோரூம், அங்கே தான் வந்திருக்கோம். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஒன்றில் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் டேக்கு போகிறோங்க. லாஸ்ட் இயர் நம்ம போயிருந்தோம்ல, அதே ட்ராக் டேக்கு தான் போகிறோம். செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எப்படி சொல்கிறது, புதுசாக நியூ கமர்ன்ற பிகினரில் போயிருந்தோம். இந்த வாட்டி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்ற உள்ளே போகிறோம். போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு. இன்னும் யாரும் வரல ஷோரூமில். ஆனால் 8 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க, இன்னும் ஒருத்தரையும் காணும். ரைடிங் ஜாக்கெட் எல்லாமே நல்லா தான் இருக்குது, யமஹா பிராண்டடு. ஷோரூமில் கேட்டு பார்க்கலாம், ஆளுங்க யாரும் வரலையே. ஓகே, எல்லா பைக்கும் சூப்பராக இருக்குதுங்க. ஒயிட் கலரில் R15 சூப்பர் லுக்காக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு அதை விட ஒரு அருமையான பைக் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி விஷுவல் தெரியுதுன்னு தெரியல, அப்படியே சும்மா க்ரேஸாக இருக்குது. பைக்கு பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குது. வா, ரிப்போர்ட்டிங் டைம் 9ன்னாங்க, அப்புறம் பார்த்தா பேட்ச் நம்பர் 6ன்னாங்க. இன்னும் எத்தனை மணினே தெரியல. இருங்காட்டுக்கோட்டை தானே, இருங்காட்டுக்கோட்டை தானே போறோம், இருங்காட்டுக்கோட்டை தானே. சரிங்க ப்ரோ, நம்ம கிளம்பிட்டு இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போறோமோ தெரியல, எப்படி போயிட்டு சேர போறோமோ தெரியல. ஓகே ப்ரோ, சரி நம்ம அப்படியே போலாம். நீங்க வரீங்கல்ல? ஓகே, அப்படியே ஒருத்தரா வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே ஃபாலோ பண்ணி வராங்க. ஓகே, அப்படியே அவங்களோட சேர்ந்து போயிடலாம். நம்ம ரைட்டு, நம்ம வண்டி அப்படியே எடுத்துன்னு போயிட்டே இருக்காங்கப்பா. அவங்களாம் எங்கே போகிறோம் என்ன அப்படியும் ஃபாலோ பண்ணி போயிட்டு நிறையா தள்ளி போகிறான். எனக்கு பயமாக இருக்குது, பக்குன்னு ஆகுது. இங்கே தான் போக போகிறோம் தெரியல. என்னது எதனால இது மறைக்கிறீங்க? மிரர் இது மிரர் கொஞ்சம் எடுக்கிறாங்க. சரி, சாரி. சூப்பருங்க, இவங்களே ஆயில் எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, செம்மையெல்லாம் பண்ணுறாங்க இப்போ. ரெடி பண்ணிட்டு எல்லா பைக்கும் அப்படி இங்கே கொண்டு வந்து லைன்ல விட்டுறாங்க. இதோ
ரெடியான பைக்ஸ் எல்லாமே இங்கே ரெடியாக நிற்கிது. எல்லாம் மிரரு அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க, கவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, பேக்கில் வரவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுனால வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இன்னும் அடுத்த பேட்ச் ரெடியாகி வரல. ரெடியாகி வந்துட்டாங்கன்னா அவங்களும் லைனில் நின்றுவாங்க. அங்கே 2 பேர் நிற்கிறாங்க. ஓ, அந்த சூட்டே செம்மையாக இருக்குது, வேறு லெவல். அதெல்லாம் அங்கே போய் ஓட்டி பார்க்கும்போது தான் அந்த ஃபீல், அது எப்படி சும்மா செம்மையாக இருக்கும். நம்மளுக்கும் அடுத்து பேட்ச் நம்பர் 6 போட்டிருக்காங்க. ஓகே, நம்மளும் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்குது கேமு. அந்த இடத்துல பைக் கொண்டு விடுவாங்கன்னு பார்த்தா கேம் விளையாட விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. வா, சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம கூட வந்த 3 பேரும் அது அகில் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட்ல யூஸ்வலா ஹவு டு வி கீப் இன் ரோட்ல எப்படி கால் வைப்போம்? இப்போ ஏன்னா பிரேக்ஸை வந்து இமீடியட்டா ஆக்சஸ் பண்ணுன்றதுக்காக கால் எப்படி வைப்போம். இப்படி வைக்கிறனால என்ன ஆகும்னா, நீங்க ஒரு ரைட் ஹேண்ட் எடுக்கும்போது அந்த ப்ரெஷரை பிரேக் மேல போடுவீங்க. ரேஸ் ட்ராக்ல வந்து ஐ வில் ஹோல்டு. ரேஸ் ட்ராக்ல வந்து மோஸ்டா பேக் பிரேக்கை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஃப்ரண்ட் பிரேக்ஸ் மட்டும்தான். ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் பேக் பிரேக்கை டேப் பண்ணுவோம். 2 காலுமே இப்படி வைக்க கூடாது. இப்படிதான் வைக்கணும். நம்ம விரல் இருக்குல்ல, இந்த விரல் முடிகிற இடமோ பாதம் ஆரம்பிக்கிற இடமோ வேற டோ எண்ட்ஸ், டோ அண்ட் foot joints, that's where you have to keep it on the foot side. கியர் மாத்துறீங்களா, கியரை மாத்திட்டு திரும்ப இந்த பொசிஷனுக்கு தான் அந்த கால் போகணும். இப்படி இருந்தாதான் டக்கின், இந்த பொசிஷன்ல டக்கின் பண்ண முடியும். இந்த கால் முன்னாடி இருந்ததுன்னா இந்த கை இங்க இடிக்கும், வண்டிக்குள்ள வர முடியாது. இப்படி இருந்தாதான் இப்படி டக்கின் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த சின்ன ரெஃபரன்ஸ் ஹெல்மெட் இந்த இடத்துல படணும். சும்மா அது பட்டா அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இருந்தாதான் நீங்க கரெக்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒண்ணு ஏரோடைனாமிக்ஸ், காத்து அடிச்சு ஹெல்மெட்ல பட்டு போகும். அப்படி இல்லாட்டி பைக்ல அடிச்சு பைக் ஸ்லோ ஆயிரும். ஓகே, அதே மாதிரி இந்த பொசிஷன்ல கை இருக்கணும், இந்த பொசிஷன்ல தான் கால் இருக்கணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ஸ்ட்ரெயிட்ஸ் பண்ணும்போது இப்படி நீங்க இருந்தீங்கன்னா தான் பைக்குக்குள்ள இருப்பீங்க, ஏர் கட் பண்ணிட்டு போவீங்க. அப்பதான் ஃபாஸ்டா போக முடியும். இப்போ அகில் வந்து ஒரு கார்னருக்குள்ள வராரு, ஒரு ரைட் எடுக்க போறாரு. ஒரு கார்னருக்குள்ள வராரு, ஃபர்ஸ்ட் மேல அப்கிரேட் பண்றாரு, பிரேக் அடிக்க ஆரம்பிப்பாரு, கியர் ஷிஃப்ட் பண்ணுவாரு, வெயிட்ட டிரான்ஸ்பர் பண்ணுவாரு, காலை வெளியில போடுவாரு. எங்க போறாரோ அங்க பாக்குறாரு அவரு. எக்ஸிட் நீங்க எங்க பாக்குறீங்களோ அங்கதான் எக்ஸிட் ஆகுங்க. வேர் யூ see is where you will go. சோ அவரோட கார்னர் வந்து இங்க பார்க்கல, அவர் தரைய பார்க்கல, எக்ஸிட் ஒரு கார்னரை முடிச்சு எங்க போகணுமோ அங்க பாக்குறாரு. ஆட்டோமேட்டிக்கா பைக் அங்க கூட்டு போகும். சோ இந்த லெக் வச்சு டேங்க் இங்க லாக் பண்ணிப்பாரு. இப்ப பாருங்க, அவர் கை எடுத்தாலுமே அப்படிதான் இருப்பாரு. ஏன்னா அந்த டேங்க் வந்து அந்த கால் வச்சு லாக் பண்ணிருக்காரு. லெஃப்ட் ஹேண்டர், இப்ப லெஃப்ட் ஹேண்டர் பாருங்க, கை எடுத்துருவாரு, உள்ளாரா, ஏன்னா இந்த கால் வச்சு டேங்க் லாக் பண்ணிருக்காரு. அது ரிகவர் ஃப்ரம் தி ஃபினிஷ் கார்னர் முடிச்சுது.
சரி, இது கார்னர்ல இருக்காரு, கார்னர் எக்ஸிட் பண்றாரு, மேல வராரு, உள்ள வராரு, த்ராட்டில் பண்ண ஆரம்பிக்கிறாரு, கியர் மாத்துறாரு. ஸோ பிராக்டிஸ் பண்ண பண்ண பண்ணதான் இது வரும். இன் ஒன் டே இட் வில் நாட் ஹேப்பன். நம்ம நிறைய இதை பிராக்டிஸ் பண்ண பண்ண ஓட்ட 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 ஓட்டதான் இட் வில் கம். எல்லாம் செம்மையாக ரெடி ஆகிட்டாங்க. அப்பா பக்கா பண்ணிக்கிறாங்க ரேசர்ஸ் எல்லாருமே. நம்மளுக்கு அடுத்த பேட்சில் போகிறோம்னு நினைக்கிறேன். போங்க. இல்லை உங்கள் செஷன் இப்போ கிடையாது, அப்புறம் தான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆமாம் என்னாச்சு இப்போ ரெடியாக வரலாம். ஒரு 10 நிமிஷம் இருங்க. சரியா? தனியாக செப்பரேட் பேட்ச். அது எவ்வளோ பாப்பிதான் பாப்பிதான் கம்யூனிட்டியே வரக்கூடாது, புஷ் பண்ணி தான் வரணும். நம்ம ரைட் ஒரே கூடாது, வண்டியில் ஓட்டவே கூடாது. இல்லை சார், அந்த பக்கம் வரணும் சார், அந்த பக்கம் தான் வரணும். வண்டி வாங்கி வண்டி வாங்கடா, நீங்கள் இறங்கி வாங்க. நான் உங்களுக்கு வண்டி ட்ராவல் பண்ணி நீங்கள் வண்டியை வண்டியில் லைட் பண்ணி இவ்வளோ ரேஸ் பேக் பண்ணுறது. Small